ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல்ல எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேதுவும் ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா அழகருக்கு பவுடர் பால் கொடுத்துன்னு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா அங்க அப்பத்தா வராங்க. என்ன பேராண்டி பால் குடிக்கிறியா? ஏய் களவாணி பையனே என்ன அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சுறாங்க. அதை பார்த்தீங்கன்னா சேது அப்பத்தாவை பார்க்குறாங்க. டேய் என்னடா பார்க்குற? நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன், என்னவோ என்ன நீ அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிடா சேது, இன்னைக்கு தமிழ்ச்செல்விக்கு காலேஜில் சிறந்த மாணவிக்கான விருது கொடுக்குறாங்களாம். அதுக்கு அவங்களோட சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு வர சொல்லி சொல்லியிருக்காங்களாம். வாடா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, இல்ல பாட்டி நாங்க இங்கேயே இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏய் குழந்தைக்கு பவுடர் பால் குடுத்துருக்கன்னு சொல்ற. அது ஒரு 2, 3 மணி நேரம் குழந்தைக்கு பார்த்தா உடம்புக்கு ஒத்துக்குதா இல்லையான்னு தெரியும். அப்படி குழந்தைக்கு ஏதாச்சும் உடம்புக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுவ? அங்க கூப்பிட்டு வந்தா அங்க எதா இருந்தாலும் தமிழ்ச்செல்வி இருக்கா பார்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, இல்ல பாட்டி குழந்தைக்கெல்லாம் இப்போ ஓகே தான். நாங்க இன்னைக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா நாங்க இன்னைக்கே கூட நாங்க எங்க வீட்டுக்கு கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா சேது கிட்ட சொல்றாங்க. சேது பார்த்தீங்கன்னா, இல்ல ஐஸ்வர்யா நம்ம காலேஜுக்கே போலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி அவங்க யார் யார் வராங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வர்றவங்கலாம் ரெடி ஆயின்னு இருக்காங்க. நீங்களும் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. சரி ஐஸ்வர்யா நம்மளும் கிளம்பலாம் ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தமிழ்ச்செல்வியோட வீட்லயும் பார்த்தீங்கன்னா வசந்தி, தமிழ்ச்செல்வி, அப்பத்தா, தனான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க 4 பேரும் கிளம்புறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா சேதுவும் ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஒண்ணாவே பார்த்தீங்கன்னா கார்ல கிளம்புறாங்க. காலேஜில் வந்து இறங்குறாங்க. அங்க இருக்கிற விஐபிங்கலாம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வெயிட் பண்ண இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ராஜாங்கத்த பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சால்வ போட்டு பார்த்தீங்கன்னா, ராஜாங்கத்த வரவேற்கிறாங்க. அப்ப தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் உள்ள போயிட்டு உக்கார்றாங்க. அப்ப ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, ஸ்பீச் போயின்னு இருக்கு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு மியூசிக் போடுறாங்க. மியூசிக் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா, டான்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரோகிராம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டான்ஸும் பண்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவும் எந்திரிச்சு டான்ஸ் பண்றாங்க. அதுக்கு சேது பார்த்தீங்கன்னா, "ஏன் ஐஸ்வர்யா அசிங்கமா இருக்கு உக்காரு" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல மாமா லாஸ்ட்டா நாங்க காலேஜில டான்ஸ் பண்ணது இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். விடுங்க மாமா நான் டான்ஸ் பண்றேன்" அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா டான்ஸ் பண்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா டான்ஸ் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்துக்கான சிறந்த மாணவிக்கான விருது பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொபசர கூப்பிடுறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா போயிட்டு பார்த்தீங்கன்னா, சீஃப் கெஸ்ட் எல்லாம் கூப்பிடுறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி பண்ண நல்ல காரியத்தெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சிறந்த மாணவிக்கான விருது குடுக்கணும்னா, அதுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி பண்ணதெல்லாம் சொல்றாங்க. அப்ப நான் யார சொல்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி, தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஆமா, தமிழ்ச்செல்வி தான் இந்த வருடத்திற்கான சிறந்த மாணவிக்கான விருத வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரொஃபசர் சொல்றாங்க. அந்த புரொஃபசர் பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்விய பத்தி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நெறைய பிட்ச் பண்றாங்க நல்ல விஷயமா. இத பார்த்து தமிழ்ச்செல்வியும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தமிழ்ச்செல்வியோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா, "அம்மா என் பொண்ணு இந்த நிலைமைக்கு வந்து நிப்பான்னு நான் கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கலம்மா" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியோட அம்மாவும் சொல்லிருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வியையும் மேடைக்கு கூப்பிடுறாங்க. தமிழ்ச்செல்வி மேடைக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா, சீஃப் கெஸ்ட்டுங்கலாம் ரொம்ப வாழ்த்து சொல்றாங்க. தமிழ்ச்செல்வியும் ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி விருத குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கூப்பிடுறாங்க. அப்ப தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, "சார் ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் பேசலாமா?" அப்படின்னு சொல்றாங்க. ப்ரொஃபசர் கிட்டயும் கேட்குறாங்க. "சரி தமிழ்ச்செல்வி போயிட்டு பேசு. மைக்ல பேசுறோம்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி பேசுறாங்க. "என்ன பார்த்தீங்கன்னா, டாக்டர் எவ்வளோ பெருமையா பேசுனாங்க. அதுவரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கல்யாணம் ஆயிட்டா பார்த்தீங்கன்னா, வீட்லயே அடைஞ்சு கிடந்துருவாங்க. ஆனா எனக்கு டாக்டர் ஆகணுன்ற வெறியோட தான் நான் இருந்தேன். ஆனா பார்த்தீங்கன்னா, நான் 12வது படிக்கும்போது எங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, அந்த வீட்டுக்கு போனா பார்த்தீங்கன்னா, வீட்டு வேலையா தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, லைட்டா சீரியல் பார்க்குற மாரி தான் பொண்ணுங்களோட வாழ்க்கை இருக்கும். ஆனா அதையும் மீறி எனக்கு பார்த்தீங்கன்னா, நான் டாக்டர் படிக்கணும்னு சொன்னத பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் நானு. அவங்க மூலியமா தான் நான் இந்த மேடையில நிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் டாக்டர் படிக்கணும்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்லலாம் யாரும் ஒத்துக்கல. அவங்க வீட்டுக்கே தெரியாம என்ன காலேஜ் சேர்த்து விட்டாரு. அவங்க வீட்ல எல்லாம் இவ்ளோ பிரச்சனை வந்ததையும் பார்த்தீங்கன்னா, அவரு ரொம்ப பேஸ் பண்ணாரு. அவரால தான் நான் இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி பேசினிருக்காங்க. இப்ப இந்த மேடையில பார்த்தீங்கன்னா, நான் அவருக்கு ஒரு நன்றிய தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திரு சேதுபதி ராஜாங்கம் அவர்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, "மாமா உங்கள தான் சொல்றாங்க மாமா. ரொம்ப பெருமையா பேசிக்கிறாங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அப்பத்தா பார்த்தீங்கன்னா எழுந்து, "அது என்னோட பேரன் தான். டேய் பேராண்டி எழுந்து நில்றா" அப்படின்றாங்க. "ஏன் அப்பத்தா இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? அமைதியா உட்காருங்க" அப்படின்றாங்க. "டேய் அவ உன்ன பத்தி தான்டா ரொம்ப பெருமையா பேசினிருக்கா. எந்திரிச்சு நில்றா" அப்படின்னு சொல்றாங்க. சேதுவும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நிக்கிறாங்க.
எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா கை தட்டுறாங்க. அப்ப தமிழ்ச்செல்வியும் பார்த்தீங்கன்னா, "ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, "சரி இதில ஒரு வேண்டுகோள் சார்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னம்மா? சொல்லுமா" அப்படின்னு சொல்றாங்க. "இந்த விருத வாங்குறதுக்கான தகுதி பார்த்தீங்கன்னா, என்னோட பிள்ளைங்களுக்கும் இருக்கு. என்ன ரொம்ப மோட்டிவேஷன் பண்றது பார்த்தீங்கன்னா, என்னோட பிள்ளைங்களும் தான். ஆனா, என்னோட பிள்ளைங்களுக்காக நான் இந்த இடத்துல வந்து நிக்கணும்னு நான் ரொம்ப இது பண்ணேன். அதனால தான் நான் இந்த இடத்துல வந்து நின்னுருக்கேன். நான் இந்த விருது வாங்குறதுல பார்த்தீங்கன்னா, என்னோட பிள்ளைங்களும் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி உங்க பிள்ளைங்க வந்திருக்காங்களான்னு?" சொல்லி கேட்குறாங்க. "வந்திருக்காங்க" அப்படின்றாங்க. "என்ன பேரு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு "மீனாட்சி, அழகுரு" அப்படின்றாங்க. "சரி அவங்களோட குழந்தைங்கள கூப்பிட்டு வாங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்பத்தா பார்த்தீங்கன்னா, "ஏய் வசந்தி என்னடி பார்த்துன்னு இருக்க? மீனாட்சிய தூக்கிட்டு போடி" அப்படின்னு சொல்றாங்க. வசந்தியும் பார்த்தீங்கன்னா, குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு சேதுகிட்ட வந்துட்டு, "தம்பி நீங்களும் குழந்தைய தூக்கிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப சேது பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா கிட்ட குழந்தைய குடுக்குறாங்க. "ஏய் ஐஷு நீ தூக்கிட்டு போ" அப்படின்ட்டு. "மாமா நீங்க தூக்கிட்டு போங்க மாமா. நீங்க கூட்டு போங்க, போங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சேதுவும் வசந்தி பார்த்தீங்கன்னா 2 குழந்தைய எடுத்துட்டு போயிட்டு குடுக்குறாங்க. தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, 2 குழந்தையும் கையில வச்சுக்கின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விருத வாங்குறாங்க. "எனக்கு என்னோட குழந்தைங்கள வச்சுக்கின்னு நான் விருது வாங்குனதுல ரொம்ப சந்தோஷம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா 2 குழந்தையும் வாங்கிட்டு கீழ வந்துடுறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்விக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா, "ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இந்த மாரி பொண்ண நாங்க எங்கேயும் பார்க்கல. இவ்ளோ பிரச்சனையிலயும் நீ டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு இவ்ளோ வைராகியமா எந்திரிக்கமா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து சீஃப் கெஸ்ட்டுங்களும் பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்விய ரொம்ப பாராட்டுறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கிளம்பிடுறாங்க. தமிழ்ச்செல்வியும் பார்த்தீங்கன்னா வந்து வெளிய வெயிட் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த சீஃப் கெஸ்ட்டுங்களும் பார்த்தீங்கன்னா, "நீ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு உதாரணமா இருக்கணுமா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "சரிம்மா நாங்க கிளம்புறோம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கிளம்புறாங்க. அந்த காலேஜ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுங்களும் பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப வாழ்த்து சொல்றாங்க. அதுல ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, "என்னோட பொண்ண நீ எதுக்கும்மா படிக்கிற? ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நீ பேசின பேச்சுல பார்த்தீங்கன்னா, "ஃபர்ஸ்ட்டு என்னோட பொண்ணுக்கு படிப்பு தான் முக்கியம்" அப்படின்னு சொல்லிட்டு, நானே யோசிக்கிற மாரி நீ பேசிட்டம்மா. என்னோட பொண்ண நான் நல்லா படிக்க வைக்குவேன். நீ ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணிட்ட எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "ரொம்ப தேங்க்ஸ்மா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களும் கிளம்புறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவும், சேதுவும் வந்து நிக்கிறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவும் கங்கிராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அப்பத்தா பார்த்தீங்கன்னா, "டேய் உன்ன பத்தி தான் அவ எவ்ளோ பெருமையா பேசுறா. நீ ஒரு வாழ்த்து சொல்றியா பார்றா" அப்படின்றாங்க. சேது கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, "வாழ்த்துக்கள்" அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ச்செல்வியும் பார்த்தீங்கன்னா, "தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, "சரிங்க பாட்டி நாங்க அழகருக்கு உடம்பு ரெடி ஆயிடுச்சு. டைப்பர் மாத்தும்போதும் பார்த்தோம். இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல பாட்டி. நாங்க கிளம்புறோம் எங்க வீட்டுக்கு" அப்படின்றாங்க. "ஏய் இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு காலையில போங்கடி" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல பாட்டி நைட்ல அந்த பார்த்தீங்கன்னா, அந்த குடிசைல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹீட்டா இருக்கு. குழந்தைய வச்சு நான் அதுல இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க வீட்டுக்கு போயிட்டோம்னா ஏசி ரூம்ல அழகரும் நல்லா தூங்குவான் இல்ல. நாங்க கிளம்புறோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தமிழ்ச்செல்விக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபீல் ஆயிடுது. சேதுவும் பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா கேட்குறாங்க, "கிளம்பலாமாம்மா நம்ம?" அப்படின்னு சொல்லிட்டு. சேதுவும் சரி கிளம்பலாம் அப்படின்றாங்க. அப்ப தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, "ஐஷு குழந்தைய கொஞ்சம் குடு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாங்கி குழந்தைக்கு முத்தம் குடுக்குறாங்க. சேதுவும் பார்த்தீங்கன்னா, "தனம் குழந்தைய குடுன்னு" சொல்லிட்டு குழந்தைக்கு வாங்கி முத்தம் குடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தைய குடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, "சரி நாங்க வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிர்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ராஜா அவங்க பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து இருக்காங்க. "என்ன நம்ம வீட்டு கார் மாரியே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்ப ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, "ஆமாமாம்மா, சேதுவும், ஐஸ்வர்யாவும் வந்துட்டாங்க" அப்படின்றாங்க. "டேய் டேய் வாங்க, அழகர கூட்டு வந்துட்டீங்களா? அழகருக்கு இப்ப எப்படி இருக்கு உடம்புக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாப்பா, அழகருக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. அழகர் நல்லா இருக்கான்" அப்படின்னு சொல்றாங்க. "குடுங்க என் பேராண்டிய" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சுன்னு இருக்காங்க. அப்ப மோகனா கிட்டயும் சொல்றாங்க, "பாரு நம்ம பேராண்டி வந்துட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு, மோகனாவும் பார்த்தீங்கன்னா, குழந்தைய வாங்கிட்டு, ஆமாங்க. ரொம்ப உடம்பு முடியாம போனதுனால குழந்தை ரொம்ப டல் ஆயிட்டு இருந்தான். இப்ப நல்லா இருக்கான் பரவால்ல" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தைய கொஞ்சின்னு இருக்காங்க. இங்க ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, ரூம்குள்ள இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, சாவித்திரியும், தாமரையும் போயிட்டு பார்த்தீங்கன்னா, "பரவாயில்லையே ஐஸ்வர்யா, போயிட்டு சேது கட்டி இருந்துட்டு, நமக்குன்னு ஒரு வீடு இருக்குன்னு சொல்லிட்டு சேதுவ நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துட்டியே. நல்ல புத்திசாலி பொண்ணு தான் நீ. ஆமா அது மட்டும் இல்லாம நீ தமிழ்ச்செல்வி கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டியாமே, ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களாமே, அதுவும் ஒரே ரூம்ல படுத்துன்னு தூங்குனீங்களாமே, அது மட்டும் இல்லாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா நல்லா மனசு விட்டு பேசிக்கினீங்களாமே" அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்குறாங்க. "ஆமா இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. அதுக்கு, "ஆ நான் எங்க இருந்தாலும் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் உக்காந்த இடத்துலேருந்தே கண்டுபிடிப்பேன். அதுதான் இந்த சாவித்திரி" அப்படின்றாங்க. அதுக்கு தாமரை பார்த்தீங்கன்னா, "ஏம்மா அக்காவும் தங்கச்சியும் ஷேர் பண்ணிக்கிறதுல போய் என்னம்மா இருக்கு? அவங்க அவங்க வாழ்க்கைய பார்க்குறாங்க விடும்மா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாமரையும் சாவித்திரியும் போயிர்றாங்க. அப்ப ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, "என்ன ஷேரிங்கு? இது இவங்க மாமாவ பத்தியா பேசுறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.